உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சரவணன் இந்த அளவுக்கு கஷ்டப்படுறான் அப்படிங்கிறத நினச்சி இந்த சைடு பாண்டியன் வருத்தப்படுறாரு. அவனுங்களா கல்யாணம் முடித்தவனுங்க 2 பேருமே வந்துட்டு நல்லா இருக்கானுங்க. நான் பார்த்து முடிச்சு வச்சேன் என் பையனுக்கு இப்படி ஆகிப்போச்சடா, அவன் வாழ்க்கை கெட்டு போகிறதுக்கு நான் தான் காரணமோ அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ஒரு சைடு ஃபீல் பண்ணிட்டுருக்காரு. ஆனால் சரவணனாக இருக்கட்டும் மயிலாக இருக்கட்டும் 2 பேருமே ஒரு சொந்த புத்தியில் யோசிக்கலையோ, அவங்களோட ஸ்டாண்டில் அவங்க நின்றுருந்தாங்கன்னா, அதாவது மயிலை பொறுத்த வரைக்கும் அவங்க அம்மா ஆரம்பத்தில் இருந்தே எல்லா விதத்துலையும் ஃப்ராடு பண்ணுறாங்கங்கிறது தெரிஞ்சும் மறைச்சிட்டு அமைதியாக இருந்தாங்க. சரவணனை பொறுத்த வரைக்கும் அப்பா சொன்னால் அதை தடுக்காமல் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி தன்னோட காதலை கூட கஷ்டப்படுத்தி மறைச்சிக்கிட்டு அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தது. இந்த மாதிரி தம்பிங்களை மாதிரி போல்டாக இல்லாமல் இருந்தது. இது எல்லாம் தான் காரணம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. ஸோ சரவணன் எல்லாருமே இப்படி படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது பாண்டியன் வந்து தூக்கமே இல்லாமல் ஒரு மாதிரி அலைஞ்சிட்டே இருக்காரு. ஏன்னா நான் இனிமேல் மயில் கூட சேர்ந்து வாழணும்னு மட்டும் தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லிடாதீங்கப்பா, இது ஒன்றை மட்டும் எனக்காக பண்ணுங்கப்பா அப்படின்னு சரவணன் சொன்னது மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு அவருக்கு. அப்படி தூங்காமல் உட்காந்து எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு இருக்கும்போது இப்போ அவங்க மாமா எழுந்து கேட்கும் போதுமே, என்ன மச்சான் தூக்கம் வரலையா அப்படின்னு கேட்கும் போதுமே, இல்லைடா அவன் வாழ்க்கையை நான் தான் கெடுத்துட்டேனோன்னு எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா, அவன் என்னை நம்பி அவன் வாழ்க்கையை ஒப்படைச்சிட்டான், நான் இப்படி பண்ணிட்டேனேடா அப்படின்னு அவர் வருந்தும் போதுமே அவருமே சொல்லிடுறாரு, அதெல்லாம் இருக்காது மச்சான், நீங்கள் எப்படி நீங்கள் அப்படிலாம் நீங்கள் தப்பாக நினைக்கிறாளா, நீங்கள் நல்லது நினச்சி அவங்க அப்படி இருந்தாங்கன்னா அதுக்கு என்ன மச்சான் பண்ணுறது, சரவணன் அதெல்லாம் சரியாயிடுவான் அப்படின்னு சொல்லும் போதுமே வெளியில் சத்தமே வராத அளவுக்கு சரவணன் அழுதுட்டு இருக்காரு. மறுநாள் காலையில் பார்த்தா கடையில் வந்துட்டு, ஏண்டா அப்பா கிட்ட ஏதாவது கேட்கணுமா, என்னை திட்டினவனா கூட நீ திட்டுடா, எனக்கு ஒரு மாதிரி வருத்தமாக இருக்குடா, உன் வாழ்க்கை இப்படி போனதுக்கு நான் தான் காரணமோன்னு எனக்கு தோணுதுடா, வாயை விட்டு கேளுடா சரவணா அப்படிங்கிறாரு. பா எனக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் என்ன தெரிஞ்சேவா பண்ணீங்க, அவங்க அப்படி இருந்தாங்கன்னா அதுக்கு நீங்கள் என்னப்பா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, பா ஒன்று கேட்கணும்ப்பா, ஆனால் கேட்கலாமா வேணாமான்னு தெரியல அப்படின்றாங்க. சொல்லுடா என்ன அப்படின்னோடனே, இல்லைப்பா அஞ்சலியை போய் மட்டும் நான் பார்த்துட்டு வந்துடுறேன், இந்த மாதிரி இந்த பிரச்சனைக்கு அப்புறம் அஞ்சலிக்கு ஃபோன் பண்ணால் ஃபோனும் எடுக்க மாட்டேங்கிறா, அவளை பார்த்து நான் மன்னிப்பு மட்டும் கேட்டு வந்துடுறேன்ப்பா, பழைய மாதிரிலாம் நான் எதுவும் பேச மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்கிறதுனால அவர் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு, சரிடா போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிடுறாரு. சரின்னு கதிரை கூட்டிகிட்டு நீங்கள் போய் டெலிவரி கொடுத்துட்டு நேராக அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு வாசலில் நின்றுட்டு அஞ்சலிக்கு அத்தனை வாட்டி ஃபோன் பண்ணுறாரு. அஞ்சலி வந்து அவங்க அப்பாவுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தினால ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதை பார்க்கும்போது அழுக வந்தாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதை பார்த்துட்டு அவங்க அம்மா, என்னடி யாரடி ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கா அப்படின்னோடனே, சரவணன் தாம்மா கால் பண்ணிகிட்டே இருக்கான் அப்படின்றாங்க. எதுக்கடி அவன் உனக்கு ஃபோன் பண்ணுறான், இது வரைக்கும் அவங்க மாமியார் வந்து இப்படி அசிங்கப்படுத்திட்டு போனதெல்லாம் பத்தாதா, இப்போ அவன் வேறு ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கான், என்ன தாண்டி அவன் நினச்சிட்டு இருக்கான் அப்படின்றாங்க. நான் தான் அப்பாவுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தினால நான் ஃபோனே எடுக்கல, அவன்கிட்ட பேசுகிறதே இல்லை, அப்புறம் ஏமா விடுமா அப்படின்றாங்க. வெளியில் வந்து இப்போ காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்ட உடனே யார் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. இப்போ பார்த்தா வாசலில் சரவணனே நிற்கிறத பார்த்த உடனே அவங்க அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஏங்க ஒரு நிமிஷம் இங்கே வாங்கலை அப்படின்னு அஞ்சலியோட அப்பாவை கூப்பிட்ட உடனே அவரும் போய் பார்க்குறாரு. நின்றுட்டு அப்படியே ஒரு மாதிரி பார்க்கும்போது இவங்களும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. சார் கொஞ்சம் பேசணும் சார், உள்ளே வரலாங்களா அப்படிங்கிறாங்க. என்ன தப்பா நீ பேச போகிற, இது வரைக்கும் மாமியார் பண்ணதெல்லாம் பத்தாதா, நான் தான் உங்கள் கடையிலே வந்து தெளிவாக சொல்லிட்டு வந்துட்டேன்ல, அப்புறம் எதுக்குப்பா திரும்ப இந்த வீட்டுக்கு வந்து என் பொண்ணை ஏன்ப்பா அசிங்கப்படுத்துறீங்க அப்படின்றாங்க. கதிர் பார்த்துட்டு, ஐயோ சார் தப்பாக எடுத்துக்காதீங்க, அசிங்கப்படுத்தணும்லாம் எதுவும் பண்ணலை சார், அவன் மன்னிப்பு கேட்கணும்னு ஆசைப்பட்றான் சார், அவங்களுக்கு ஃபோன் பண்ணியிருப்பான் போல், அவங்க ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்களாம், அதனால தான் சார் அப்படின்றாங்க. இங்கே பாருப்பா நீ ஒன்றும் மன்னிப்பெல்லாம் கேட்க வேணாம், நீ கிளம்பு அப்படிங்கிறாங்க. அப்போது சார் ப்ளீஸ் சார், நான் என்ன சார் பண்ணேன், நாங்கள் எதுவும் தப்பாலாம் எதுவுமே பழகலை சார், நான் அந்த பழைய எண்ணத்தில் பேசணுங்கிற மாதிரி வரல சார், அவள் பார்த்து நான் ஒரே ஒரு மன்னிப்பு மட்டும் கேட்டு போயிடுறேன் சார், எனக்கு தெரியுது அவங்க எந்த அளவுக்கு பேசியிருப்பாங்க, அதை நினச்சி உங்கள் குடும்பமே எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும், எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே, உங்கள் எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்கணுன்னு தான் வந்தேன், தயவு செஞ்சு ப்ளீஸ் சார் என்னை உள்ளே வர அனுமதிங்களேன், இப்படி வாசல்லே நிற்க வச்சுட்டு 4 பேர் பார்க்க போகிறாங்க சார் அப்படிங்கிறாங்க. தெரியுது இல்லைப்பா வாசலில் நின்று எதுக்கு அப்புறம் பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா பார்க்குறாங்க. ஏங்க அவங்க சொல்கிறதும் நியாயம் தானே, எதுக்கு இப்படி வாசலில் வச்சுட்டு, அந்த தம்பி தான் பேசிட்டு போயிடுறேன்னு சொல்லுதில்ல, கூப்பிடுங்க உள்ள அப்படிங்கிறாங்க. உள்ளே வாங்கப்பா அப்படிங்கிறாங்க. சரின்னு உள்ளார வந்த உடனே அப்படி பார்க்குறாங்க. அஞ்சலி எங்க அப்படிங்கிறாங்க. அஞ்சலியெல்லாம் நீ பார்க்க வேணாம்ப்பா, உனக்கு என்ன மன்னிப்பு கேட்கணும் அவ்வளோதானே, நாங்கள் யாரும் அதை பெருசாக எடுத்துக்கலப்பா, எங்களுக்கு நடந்த அவமானமாகவே தான் இருக்கும், அதுக்காக நீங்கள் மன்னிப்பு கேட்டால் மட்டும் சரியாக போயிட போதா அப்படிங்கிறாரு அவங்க அப்பா. கூடவே அவங்க அம்மா, இங்கே பாருப்பா அவளே வாழ்க்கை சரியில்லாமல் டைவர்ஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கா, அவளோட கெட்ட நேரமோ எங்களோட கெட்ட நேரமோ தெரியல, அவள் வாழ்க்கையை தொலைச்சிட்டு எங்கேயாவது நிம்மதியாக இருப்பான்னு கூட்டிகிட்டு வந்து நாங்கள் இங்கே வச்சுருக்கோம், ஆனால் அவங்க மாமியார் வந்து இவ்வளோ பேசிட்டு போனதுக்கப்புறம் தெருவில் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் வந்து ஒவ்வொன்றா பேசிட்டு போகிறாங்க, இதுக்கெல்லாம் எங்களால் பதில் சொல்ல முடியல தெரியுமா, எவ்வளோ அவமானமாக இருக்குது தெரியுமா அப்படிங்கிறாங்க. அப்போ அப்படியே கதிரும் பார்க்குறாரு. சரவணன் வந்துட்டு, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, இதுக்கெல்லாம் நான் மன்னிப்பு கேட்டால் கூட உங்களுக்கு வந்துட்டு எதுக்குமே இது கிடையாது, அவங்க பண்ணது தப்பு தான், அவங்களோட குணம்லாம் தெரிஞ்சுதான் நானே அந்த குடும்பமே வேணான்னு விலகியிருக்கேன், இது எல்லாமே அஞ்சலிக்கு தெரியும், அஞ்சலி ஒரு நிமிஷம் கூப்பிடுங்களேன், நான் மன்னிப்பு மட்டும் கேட்டுட்டு பார்த்துட்டு போயிடுறேன் அப்படிங்கிறாங்க. அஞ்சலி இது எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்படியே ஒரு மாதிரி
அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போ பார்த்தா அவங்க அப்பா சரி போய் அஞ்சலியை கூப்பிடு அப்படின்றாங்க. போய் அவங்க அம்மாவும் ஏய் வாடி அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அஞ்சலியும் அப்படியே ஒரு மாதிரி தயங்கி தயங்கி வந்து நிற்கும்போது சரவணன் பார்க்குறாரு. அப்படியே அழுது வீங்கி போய் முகம் இருக்கும்போது ஐயோ அஞ்சலி என்ன அஞ்சலி இந்த அளவுக்கு அழுது முகத்தையே வீங்க வச்சிருக்க அப்படிங்கிறாங்க. வேற என்னப்பா நடக்கும், உன் மாமியார் கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசிட்டு போனாங்க, ஏதோ உன் கூட சேர்ந்து அவள் ஊரா சுற்றுறா, தேட்டரு பார்க்கு பீச்சு கோயில்னு எங்கெங்கேயோ சுற்றுறான்னு எப்படியெல்லாம் வாய்க்கு வந்த மாதிரி பேசினாங்க தெரியுமாப்பா அப்படிங்கிறாங்க. தப்பு தாங்க, உங்கள் 3 பேர்கிட்டையும் மன்னிப்பு கேட்கணுன்னு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சாஷ்டாங்கமாக அப்படியே சரவணன் காலில் அப்படியே நீட்டமாக விழுந்துடுறாரு. இதை பார்த்த உடனே அப்படியே அவங்க அப்பாக்கே ஒரு மாதிரி ஆடி போயிடுது. ஐயோ தம்பி நீங்கள் முதல்ல எந்திரிங்கப்பா அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இல்லை சார் நீங்கள் மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்கள் அப்போ தான் நான் எந்திரிப்பேன் அப்படிங்கிறாரு. ஐயோ தம்பி அவங்க பண்ணதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் முதல்ல எந்திரிங்கப்பா தம்பி தூக்கி விடுப்பா அப்படிங்கிறாங்க. சரின்னு கதிரும் நான் எந்திரினேன் அப்படிங்கிறாங்க. எந்திரிச்சு நின்றுட்டு தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு அஞ்சலி, நீ எவ்வளோ கஷ்டத்தில் இருப்பான்னு எனக்கு நல்லாவே புரியுது, உன்னை புரிஞ்சுக்கிட்டதுனால தான் இப்போ நான் வந்து மன்னிப்பு கேட்கலான்னு வந்தேன், உனக்கு எத்தனை ஃபோன் பண்ணேன் நீ ஒரு ஃபோனை கூட எடுக்கலையே அப்படிங்கிறாங்க. அப்பயுமே அஞ்சலி எதுவுமே பேசாமல் நிற்கும்போது என்ன அஞ்சலி ஏதாவது பேசு அப்படிங்கிறாங்க. அஞ்சலி எதுவுமே பேசாமல் அவங்க அப்பாவை பார்க்குறாங்க. அவங்க அப்பா பார்த்துட்டு இங்கே பாருப்பா உன் கூட பேசக்கூடாது பழகக்கூடாதுன்னு சொல்லி நான் தான் அவகிட்ட சத்தியம் வாங்கியிருக்கேன், என் பேச்சுக்கு கட்டுப்பட்டு தான் அவன் ஃபோனை எடுக்கல, இப்போ நீ வந்து இவ்வளோ நேரம் கெஞ்சிட்டு இருக்கிறது கூட அவள் வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட உங்ககிட்ட பேசலை அப்படிங்கிறாங்க. அப்படியே ஒரு மாதிரி ஆகி போயிடுது சரவணனுக்கு. என்ன சார் இப்படியெல்லாம் சொல்லியிருக்கீங்க, நாங்கள் ஒரு நட்பு ரீதியாக கூட பேசக்கூடாதா சார் அப்படிங்கிறாங்க. போதும்ப்பா நீங்கள் சாதாரணமாக பேசுகிறது கூட வேறு மாதிரி போய் எப்படியெல்லாம் பிரச்சனை வந்துச்சுன்னு பார்த்தீங்கல்ல, அப்புறம் எதுக்குப்பா திரும்ப பேசிக்கிட்டு, வேணாம்ப்பா அவள் வாழ வேண்டிய பொண்ணு, ஒரு வாழ்க்கை இப்படி போயிடுச்சுன்னு அவள் சங்கடத்தில் இருக்கா, கொஞ்ச நாள் போய் நாங்களே ஒரு நல்ல பையனாக பார்த்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தான் இருக்கோம், இந்த மாதிரி தயவு செஞ்சு தலையிடாதீங்கப்பா அப்படின்றாங்க. அப்படி சரவணனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அஞ்சலி இப்போ என் கூட பேச மாட்டியா அஞ்சலி அப்படிங்கும்போது அஞ்சலி எதுவுமே பேசாமல் அழுதுகிட்டே உள்ளே போயிடுறாங்க. சரிங்க சார் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்தோடனே அப்படியே ஒரு மாதிரியே சரவணன் நிற்கிறாரு. என்னென்ன அதான் மன்னிப்பு கேட்டு வந்துட்டு அப்புறம் என்ன அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லைடா கதிர் உனக்கு புரியாதுடா, என் மனசில் இருக்க எல்லாத்தையும் வீட்டில் இருக்க யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது, உங்ககிட்ட சொல்லி கஷ்டப்படுத்துறதுக்கும் எனக்கு மனசு வரல, எல்லாத்தையும் அவள் ஒருத்திக்கிட்ட தான்டா சொல்லி புலம்புவேன், இப்போ அதுவும் இல்லைன்னு ஆயிடுச்சு பத்தியா, கடவுள் ஏன்டா என்னை இப்படி சோதிக்கிறாரு, கட்டின வாழ்க்கையும் சரியில்லை, இதோ இப்போ குழந்தை பிறக்க போதுன்னு ஒரு சந்தோஷமும் இல்லை, இவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அதை சொல்லி எனக்கு ஆறுதல் படுறதுக்கு கூட ஒரு ஆள் இல்லை, எனக்கு ஏன்டா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி கஷ்டப்படுறாரு. ஸோ தங்கமயில டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. மீனா வந்துட்டு இந்த விஷயம் தெரிஞ்சு பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீட்டுக்கு போகிறாங்க. தங்கமயிலுக்கு நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. மீனா உள்ளே போனதுமே அப்படியே அவங்க அம்மா ஒரு மாதிரி மேலேயும் கீழே ஏற இறங்க பார்த்துட்டு வாமா நீயும் பழத்தை வாங்கிக்கிட்டு வந்துட்டியா அப்படிங்கிறாங்க. ஏன் இப்படி பேசுகிறீங்க, உடம்பு முடியலன்னு சொல்லியிருக்காங்க, அப்புறம் அக்காவை பார்க்குறதுக்கு பழம் கூட வாங்கிட்டு வரக்கூடாதா நான் அப்படிங்கிறாங்க. நீ மட்டும் அக்கா அக்கான்னு சொன்னால் போதுமா, கட்டினவனே யாரோன்னு நினச்சிட்டு அவன் என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கான், உனக்கு மட்டும் எங்கிட்டு இருந்து வந்துச்சு அக்கா அப்படிங்கிறாங்க. அப்படியே மீனாக்கு ஒரு மாதிரி ஆகுது. டக்குன்னு இப்போ தங்கமயில் பார்த்துட்டு மா அமைதியாகவே இருக்க மாட்டியா, மீனா என்ன பண்ணாங்க, நீங்கள் எதுக்குமா மீனாவை இப்போ திட்டிகிட்டு இருக்க அப்படின்ட்டு, நீ வா மீனா எதுவும் தப்பாக எடுத்துக்காத, அவங்க ஏதோ மனசில் இருக்க வருத்தத்தை சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியாதாக்கா விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு என்னக்கா இப்போ எப்படி இருக்கு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மீனா பரவாயில்ல தான் அப்படிங்கிறாங்க. ஆமாம் மாமா உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு பார்க்க வந்தாங்களாமே என்ன சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. என்னத்தை சொல்கிற மீனா அப்படின்றாங்க. ஏன்க்கா எதுவும் திட்டினாரா அப்படின்றாங்க. திட்டினா கூட பரவாயில்ல, வழக்கம் போல இவர் திட்டுறது தானேன்னு சொல்லிட்டு நான் இருந்திருப்பேன், ஆனால் இந்த வாட்டி திட்டலாம் இல்லை மீனா அப்படின்றாங்க. வேற என்னதான்க்கா சொன்னார் அப்படின்னோடனே என் நிலைமை எல்லாமே அவருக்கு புரிஞ்சிருக்கு மீனா, என்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு கொஞ்ச நாள் போயிருந்தா அப்படியே நானே விட்டுருப்பேன், கொஞ்சம் கொஞ்சமாக நானே மாறி அவங்க கூட வாழலான்னு தான் எனக்கே தோணி இருந்திருக்கும், ஆனால் உங்கள் அம்மா பண்ணதுனால தான் அப்போ ஸ்டேஷன் வரைக்கும் என் குடும்பத்தையே இழுத்துட்டு போய் வச்சு அவங்கெல்லாம் பட்டதை நினச்சி பார்த்தா எனக்கு சாகிற வரைக்கும் அது மறக்காது, அந்த காரணத்துக்காகவே நான் வந்துட்டு உங்களை என்றைக்குமே மன்னிக்கவே மாட்டேன், குழந்தைக்கு என்ன தேவையோ எல்லாமே நான் சம்பாரித்து கொடுக்குறேன், அந்த குழந்தைக்கு அப்பாவாக எல்லாமே பார்த்துக்கிறேன், ஆனால் குழந்தைய சாக்கா வச்சுக்கிட்டு என் கூட சேர்ந்து வாழணும்னு மட்டும் கனவுல கூட நினைக்காதன்னு சொல்லிட்டாரு மீனா அவர் அப்படிங்கிறாங்க. என்னக்கா சொல்கிறீங்க, மாமா இப்படியா சொன்னார், பார்த்தீங்களாக்கா உங்கள் அம்மா கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம்ல, ஏன்க்கா அவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. என்னத்தை சொல்கிற மீனா, என் தலை எழுத்து ஆரம்பத்துலேருந்து அந்த விஷயம் நடந்ததுலேருந்தே நான் சொல்லிட்டுருக்கேன், என் போக்கில் விட்டுரு நானே பார்த்துக்கிறேன் என் வாழ்க்கையன்னு, என் அம்மா ஏதோ எனக்கு நல்லது செய்கிறதா நினச்சி எல்லாத்தையும் இடையில பூந்து இப்போ மொத்தமாக கெடுத்து விட்டுருச்சு, இப்போது நான் இந்த விஷயத்த சொன்னேன்னு வச்சுக்கோவேன், இதை வச்சு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணும், அதுக்காகவே நான் எதையுமே சொல்லலை மீனா அப்படிங்கிறாங்க. அப்படின்னா அவங்க மாமா கிளம்புன உடனே வந்து உங்ககிட்ட கேட்டிருப்பாங்கல்லக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாம் கேட்டாங்க தான், ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டேன், என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க. அக்கா நீங்கள் கவலைப்படாதீங்க, எப்படியாவது குழந்தை பிறந்த உடனே உங்களை அந்த வீட்டில் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்றாங்க. வேணாம் மீனா, என்ன வச்சு நீ உன் குடும்பத்தில் நீ அந்த தம்பிக்கிட்ட சண்டை போட்டுக்குவ, தேவையில்லாமல் உங்களுக்குள்ளே பிரச்சனை ஆகும், எதுக்கு
செந்தில் தம்பி கூட நீ சந்தோஷமாக வாழு, எனக்கு அது போதும் அப்படின்றாங்க. அக்கா என்னக்கா இப்படி பேசுகிறீங்க, மாமாவே இப்படி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காருன்னா குழந்தை முகத்தை பார்த்து கண்டிப்பாக அவரே மாறிடுவார் அப்படின்றாங்க. இல்லை மீனா, அப்படி நினைக்கிறவராக இருந்திருந்தா இன்னொரு பொண்ணுக்கிட்ட பேசியிருப்பார் அவர் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, ஏதோ ஒரு இதில் பேசியிருக்காரு, அதுக்காக அப்படியெல்லாம் போய் பண்ணலாமா? உங்கள் அம்மா போய் அவங்க வீட்டிலே போய் சத்தம் போட்டு வந்தாங்கன்னுலாம் நான் கேள்விப்பட்டேன், அதெல்லாம் தப்பு தானேக்கா, அதனால தானே அவருக்கு கோவம் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. ஆமாம் மீனா, அதை சொல்லி தான் நானும் திட்டினேன், எதுவாக இருந்தாலும் எனக்குள்ளாரே இருக்கணும், நமக்குள்ளாரே பேசுகிறத விட்டுட்டு அவங்க வீட்டுக்கெலாம் போய் பேசுனா அவர் பேசக்கூட கூடாதுன்னு சொல்லிட்டு அவரை எந்த அளவுக்கு இது பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணுறாங்க. எனக்கு சத்தியமாக ஒன்றுமே சொல்ல முடியல மீனா, என் வாழ்க்கை இது, நான் முடிவெடுக்கணுங்கிறதுக்கு கூட எனக்கு உரிமை இல்லாமல் போயிடுச்சு பத்தியா அப்படிங்கிறாங்க. நீங்கள் விடுங்கக்கா, எதுக்குமே கவலைப்படாதீங்க, நீங்கள் இப்போ கவலைப்பட்டீங்கன்னா அது பாப்பாக்கும் அஃபெக்ட் ஆகும்க்கா, தேவையில்லாமல் நீங்கள் பிபி ஏற்றிக்கிட்டு இப்படிலாம் எதுக்குக்கா, நீங்கள் நல்லா சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க, நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்களோ அதுதானேக்கா பாப்பாக்கும் அப்படிங்கிறாங்க. அந்த ஒரே காரணத்துக்கு தான் மீனா நானும் இப்படி இருந்துகிட்ருக்கேன், அவர் என் கூட பேசலை பழகலை அப்படின்னாலும் என் குழந்தை கூட நான் பேசிகிட்டு இருக்கேன் மீனா, அவர் கூட பேசுகிறதா நினச்சி அப்படிங்கிறாங்க. அக்கா இப்படிலாம் பேசாதீங்கக்கா, எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்றாங்க. பரவாயில்ல மீனா, நீ விடு அப்படின்றாங்க. அக்கா நீங்கள் இனிமேல் வேலைக்கெல்லாம் போக வேணாங்க்கா அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா, என் கையில் காசு இருந்தால் தான் என்னையும் குழந்தையும் பார்த்துக்கிற அளவுக்கு எனக்குன்னு ஒரு தைரியம் இருக்கும், நான் பார்த்துக்கிறேன் விடு மீனா அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கக்கா, நான் இப்போ சொல்கிறது தான், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு பணம் கொடுக்குறேன், அத்தையும் உங்களை பார்த்துக்குவாங்க, அத்தை தான் சொல்லி அனுப்புனாங்க, நீங்கள் வேலைக்கெல்லாம் இனிமேல் போகக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்போ தங்கமேல் அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது கொஞ்சமாவது சொல்கிறத கேளுங்கக்கா அப்படின்றாங்க. சரி மீனா அப்படின்றாங்க. அதுக்குள்ளே அவங்க அம்மா வந்துட்டு என்ன சொல்கிறா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை, எப்படி இருக்காங்கன்னு தான் கேட்டுட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க. என்னத்தை அவள் நல்லா இருக்க போகிறா, இன்னும் உன் குடும்பத்து ஆளுங்களால் என்னென்னலாம் நான் என் மக அனுபவிக்க போகிறாலோ தெரியல, வயிற்றில் புள்ளைய வச்சுக்கிட்டு எங்கேயாவது சந்தோஷமாக இருக்க முடியுதா? பொண்டாட்டி மேலே தான் அக்கறை இல்லை, பிறக்க போகிற புள்ள கூட மேலே கூடவா அக்கறை இல்லை, இப்படி வந்து கட்டிட்டு போகிறானே அவனா மனுஷனா, என்னைய கல்லை தூக்கி போட்டு கொல்ல வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அவங்க அம்மா ஆரம்பிக்கும்போது, அம்மா விடுமா, திரும்ப திரும்ப இதே எத்தனை வாட்டி பேசிகிட்டு இருப்ப, நீ பண்ணதும் தப்பு தானே அப்படிங்கிறாங்க. ஏண்டி உனக்கு தான் வாய் இல்லை, நீயும் எதுவும் கேட்க மாட்டேன்னா என்னையும் கேட்கக்கூடாதுன்னு ஏண்டி இப்படி பண்ணுற அப்படிங்கிறாங்க. கேட்கக்கூடாதுன்னு சொன்னால் நீ கேட்காம இருக்க போறியா, கேட்டுட்டு வந்து தானே இப்போ இவ்வளோ பிரச்சனையும் ஆச்சு, எனக்கு உடம்பு சரியில்லாமையும் போச்சு அப்படிங்கிறாங்க. அப்படின்னா உன் புருஷன் பண்ணுறதுனால உனக்கு எதுவும் ஆகலை, உன் வாழ்க்கை கெட்டு போகல, நான் தான் எல்லாமே பண்ணிட்டேன் அப்படி தானேடி, யோ இங்கே வாயா, இந்த நியாயத்தை வந்து கேளியா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு பிரச்சனையை ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ இந்த மாதிரியான கதைகளும் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.